இயேசுவே என் தெய்வமே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவே என் தெய்வமே, நீர் போதும் என் வாழ்விலே. பாடுவோம், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே. பாடுங்க, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நீர் போதும் ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you. We welcome your presence, Lord. இயேசுவே சத்தம் உயரட்டும். என் தெய்வமே, நீர் போதும் என் வாழ்விலே. பரிசுத்தன் மகோன்னத தெய்வம், பரனெங்கும் விளங்கும் மகேஷம், ஸ்வர்கீய சைனங்கள் வாழ்த்தி ஸ்துதிக்கும் சொல்லும் நாதனா மெஷியா. பரிசுத்தன் மகோன்னத தெய்வம், பரனெங்கும் விளங்கும் மகேஷம், ஸ்வர்கீய சைனங்கள் வாழ்த்தி ஸ்துதிக்கும் சொல்லும் நாதனா மெசியா. கரங்களை உயர்த்தி ஹalleluya. Come on everybody, raise your hands. Come on everybody, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தராதி கர்த்தருமாய் இருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆராதனை செய்வோம். பெரிய ஒரு சத்தம், இடிமுழக்க சத்தம், அல்லேலூயா என்கிற சத்தம் தொனிக்க கேட்ட யோவான் பார்க்கும் பொழுது அந்த பெரும் சத்தத்தை கேட்கிறானே, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஷகரபா பாபா பாபா அல்லேலூயா அல்லேலூயா. Come on everybody, ஒரு மனதோடு ஒரே சத்தத்தோடு ஒரே எண்ணத்தோடு கூட ஒரே உணர்வோடு கூட எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல இதுவரைக்கும் பாடாதவங்க பாடி தேவனுக்கு ஆராதனை. பரலோக பாஷைங்கிற அல்லேலூயா நச்சன்யமும் கனமும் மகிமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா Rimacampara sikantoriade rikadadu kadadura bakadadao. Hallelujah, hallelujah, Send the anointing in the name of Jesus. Oh, thank you, Lord. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியான மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ரபா கபா ஷபா லபா ரபா ரபே ரிமா லபா துனா ரபா கபா ரபோ. ஹalleluya. யந்தரதே ரிபஷந்த லபா உரி யந்தரது ரபல லபா. நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் நாமத்தை பிரசாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவார். உதிக்கிற வெளிச்சத்தின் இடத்திற்கும் ராஜாக்களும் ஜாதிகளும் நடந்து வருவார்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி இந்த மாலையுடைய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு ரெகோபா துவங்கி விட்டது. ஒரு பெருக்கம் இந்த ஊழியத்தில் இந்த சபையில உண்டாக போகிறது. என்ன பெருக்கம்? ஆத்துமாக்கள் வந்துகிற பெருக்கத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். அதை விசுவாசிங்கள் கரங்களை உயர்த்தி எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோம். நன்றி ஆண்டவரே,
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவரே, ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவரே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே நீ பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாரம் அனுபவத்தினும் அல்ல, சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல, வசனத்தை நிறைவேற்றாது இருக்கிற தேவன் அல்ல. இந்த வார்த்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு என்ன செய்ய போகிறது அதை செய்து முடிக்க முடியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கணும். நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஞானம் இல்லை, படிப்பில்லை, அறிவில்லை, எல்லாவற்றையும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை கற்றுக் கொடுப்பீராக, எங்களுக்கு போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுவோமே. ஆமென். உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த இரவோடு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக செவிங்கள், தொடர்ந்து ஊழியங்கள் உண்டு. எங்கள் ஊழியங்களுக்காக அதிகமாக செவிங்கள். கோவைப்பட்டின சபை ஊழியம் உண்டு. குடும்பமாக நாங்கள் சபை ஊழியத்தை செய்து கொண்டுகிறோம். எனக்கு ஒரு மனைவி உண்டு, ஒரு மகள் உண்டு, ஒரு மகன் உண்டு. ஆமென். சார் 2 பேரும் பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க, இன்னொரு மனைவி ஊழியத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை பல பகுதியில் செய்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக என்னுடைய மகள் பிரேஸ்லின் ஸ்டீஃபன், நிறைய யூடியூப்பில் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நிறைய பாடல்கள் இன்றைக்கு ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக பாடி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். என்னுடைய மகன் அவருக்கு இசையமைத்து கொண்டு நல்ல பாடல் ஊழியத்தை எல்லாவற்றுக்கும் கூர்ந்து ஒத்துழைப்பு செய்து கொண்டு வருகிறார். ஆகவே நாங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி எத்தனை ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுவீங்களா? சார், உங்கள் ஜெபத்தை எதிர்பார்க்குறோம். உங்கள் ஜெபத்தினால தான் இங்கே நாங்கள் நிற்கிறோம். இங்கே நிற்கிறதே உங்கள் ஜெபத்தினால தான். எங்களுக்கு பலனோ திறமையோ சாமர்த்தியமோ அல்ல, கர்த்தருடைய கிருபை. ஆகவே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாராக. முதல் நாளிலே நாம் கற்றுக்கொண்ட காரியம், தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 2ஆம் நாள் அதில் 3 விதமான விடுதலையை பார்த்தோம். ஒன்று சத்தியத்தினாலே வருகிற விடுதலை, மற்றொன்று குமாரன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற விடுதலை, மற்றொன்று கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரின் ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு சொல்லி 3 விதமான விடுதலையை பார்த்தோம். சூபின கையுடைய மனிதனை கர்த்தர் விடுதலை ஆக்கினதையும், 18 வருஷமாய் கூனியாய் இருந்த ஸ்திரீயை கர்த்தர் விடுதலை ஆக்கினதையும், பிறவி குருடனை அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் இருந்த அந்த பிறவி சப்பானியை யோவான் யாக்கோப்பு மூலமாய் கர்த்தர் கொடுத்த விடுதலை குறித்து நாம் பார்த்தோம். நேற்றைக்கு காலையிலே நாம் ஜெபத்தை குறித்து பார்த்தோம். 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டோம். சில காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம். நேற்றைக்கு இரவிலே சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்குது என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வசனத்தை தொடர்ந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துடைய காரியங்கள் 4 காரியங்களை குறித்து நாம் படித்தோம். முன்னே நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், எப்போது நாம் மாறினோம், எப்போது மாற்றப்பட்டோம், குறித்த காலத்தில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்ற வார்த்தை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். இன்றைக்கு காலையிலே பாத்திரங்களை குறித்து நாம் 4 விதமான பாத்திரம், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியும் மண்ணும் மரமான பாத்திரங்கள் குறித்து நாம் படித்தோம். அந்த பாத்திரங்கள் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமும் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமும் எந்த நற்கிரியும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் படித்தோம். இந்த மாலை வேளையிலே பரிசுத்தாவை நம்ம கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். The Gospel according to Saint Luke chapter 12 and verse 49. 12ஆம் அதிகாரத்துடைய 49ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமா படிக்கலாம்? 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். விரும்புகிறேன். படிக்காதவங்களாம் சேர்ந்து படிக்கலாமா? சிலலாம் என்னமோ தேடிட்டே இருக்கீங்க, என்னமோ தேடுறீங்க, என்னமோ தேடுறீங்க, எனக்கு என்ன புரியல, என்னன்னு தெரியல. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? லூக்கா எங்கே இருக்குன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா. பழைய ஏற்பாட்டில் தேடப்படாது. ஒரு ஊழியக்கார ஒரு சபையில் 151ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொன்னால் எல்லாம் பரட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கப்படாது. கொஞ்சம் சத்திய தேவ சபை சத்தியத்தில் வளர்ந்திருக்க வேண்டும். சத்தியம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை இயேசு தான். வார்த்தையிலே நாம் வளர வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சார், என்ன நாங்கள் வந்ததுக்கு காரணமே என்னை பற்றி தெரியாது, ஆனாலும் எங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்பதை சிலர் புரிந்து இந்த இடத்துல கூப்பிட்டுருக்காங்க. அதனால கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவார். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? பூமியின் மேல் விரும்புகிறேன். அப்படியே வர வர மாமியா கழுத போல ஆனாலும் சொல்லுவாங்க. அப்படியே ஆரம்பம் அப்படியே சத்தம் மறைச்சு அப்படியே குறைஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது நிறைய அற்புதம் செய்தார், நிறைய காரியங்களை செய்தார், நமக்கு தெரியும்.
வியாதியஸ்தனை சுகமாக்கினார் இல்லைங்களா? குருடனுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானியை நடக்க வைத்தார், திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தார், பெரும்பாலுள்ள ஸ்திரீயை கத்தர் விடுதலை ஆக்கினார், சூம்பின கையுடவனை சுகமாக்கினார். நிறைய காரியத்தெல்லாம் கத்தர் செய்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை படிக்கிறது போல அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி திரிந்தது மட்டுமல்ல, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கும்படி சுற்றி திரிந்தார் என்று சொல்ல வேதத்தில் படிக்கிறோம். நிறைய காரியத்தை இயேசு செய்தாலும் அவருடைய ஊழியத்தில் பிரதானமான காரியத்தை இங்கே சொல்லுகிறார். அல்லாவிட்டால் அவருடைய விருப்பம் என்ன என்பதை இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறார். பூமியின் மேலே நான் எதற்கு வந்தேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்காக இந்த பூமியில வந்தாலும் பிதா என்னை அனுப்பின ஒரு நோக்கம் இருக்கிறது. பிதா என்னை அனுப்பின ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தம் என்ன, அந்த நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த பூமியின் மேலே நான் எதற்கு வந்தேன் என்று சொன்னால் அக்கினியை போட வந்தேன். எதுக்கு இயேசு வந்தாருங்க? இயேசு எதுக்கு வந்தாரு? அக்கினியை போட வந்தேன். நல்லா நீங்க கவனிக்கணும். இயேசு பிரதானமாய் சொல்லுகிற இந்த வார்த்தை, பிரதானமாய் சொல்லுகிற வார்த்தை, நேற்று நம்ம படித்த சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது குறித்து, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, ஜெபம் செய்வதை குறித்து அங்க சொல்ல, ஜெபம் சொல்லுவதை குறித்து அங்க சொல்லல. how the pattern of the prayer, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் கற்றுக் கொடுத்தார்? சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தார். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருங்க. மாயக்காரரை பார்த்திருக்காங்க, பரிசேயரை பார்த்திருப்பாங்க, இவங்க எல்லாம் ரோட்ல போய் நின்று ஜெபம் பண்றாங்க, சந்தில போய் நின்று ஜெபம் பண்றான், இப்படி எல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு ஆசையா இருக்கு, கத்துக் கொடுங்க சொல்லும் பொழுதுதான் இயேசு பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, என்னங்க பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒருத்தர் சொன்னா, பனைமரத்தில் இருக்கிற எங்கள் புறாவே அப்படின்னா, ஒரு சபையில் ஆராதனை நடந்துட்டு இருக்குது, அவன் புறா வச்சுருந்தான் காணாமல் போயிடுச்சு. அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்துருக்குன்னா பனைமரத்தை புறாவா, ஏன் புறாவா? அப்பா பரமண்டல ஜபம் ஐயர் சொல்லிட்டு இருக்காரு, இவன் சொல்கிறானா பனைமரத்தில் இருக்கிற எங்கள் புறாவே அப்படின்னு. எனக்கு நிறைய ஜபம் அப்படி தான் இருக்குது. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல பூமியில. நேற்று சொன்னேன்ல, அவருடைய சித்தம் என்ன? 24 மூப்பர்களும் கேருபீன்கள் சேராமிகள் தேவதூதர்கள் எல்லாரும் அவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த சித்தம் பூமியிலே நடக்கணும். யார் மூலமா? உங்கள் மூலமா, எம் மூலமா. அது என்ன? ஆராதனை. ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது தேவனை ஆராதிப்பது. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஆராதிச்சாதான் பரலோகத்தை போய் ஆராதிக்க முடியும். காலையில சொன்னேன், இங்க நீங்க வாயை திறக்காம இருந்தா அங்கேயும் வாயை திறக்க, வாய் பூட்டி வச்சுருவார் இயேசு, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வேலையை அங்கே போனால் ஆண்டவர் துதிக்கிறதான். அதனால நீங்கள் எப்பெல்லாம் ஆராதனைக்கு வரீங்களோ, தேவ சபைக்கு வரீங்களோ, அப்பெல்லாம் நல்ல கத்தர் துதிக்க நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கௌரவம் பார்க்கக்கூடாது ஆராதனையில். ஆராதனையில் கெத்தெல்லாம் காட்டக்கூடாது. உண்மையா தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க பார்த்துருவாங்க, அவங்கள பார்த்துருவாங்களோ, கை தூக்கல அதை சொல்லுவாங்களோ, அப்படி சொல்லுவாங்களோ, இப்படி எனக்கு இதெல்லாம் பார்க்கவே கூடாது. நாம் தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். காலையில் 16ஆம் சங்கீதத்தில் படிச்சோம்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கபடினாலே நான். இப்ப எனக்கு முன்னால ஆண்டவர் வச்சிருக்கிறேன், அவரை தான் பார்க்கணும். ஆராதனைக்கு வந்தா, சபைக்கு வந்தா அவரை தான் பார்க்கணும், அவரை தான் உயர்த்தணும். அவரை தவிர வேற யார் உயர்த்துவதற்கு இங்க யாருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஒருவர் மட்டும்தான் சபைக்கு தலைவராக இருக்கிறார், அவரே ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க ஆராதனை, இவர் வந்து ஆராதனை தலைவர், இவர் ஆராதனை தலைவர். யாரும் ஆராதனை தலைவர் கிடையாது. ஆராதனைக்கு தலைவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. சில கூட்டங்கள்லாம் சொல்லுவாங்க ஆராதனை தலைவர் வந்திருக்காரு, இவர் நல்ல ஆராதனை நடத்தவர். யாரும் ஆராதனை தலைவர் யாரும் நடத்துறவங்க கிடையாது, இயேசு தான் நடத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிக்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஆராதிச்சனால இவர் பெரிய பாஸ்டர், இவர் பெரிய ஆராதனை வீரர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஆராதனை வீரர்கள் தான். நீங்க எல்லாரும் ஆராதனை வீரர்கள் தான். ஆராதனைக்குரியவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரர் இயேசு ஒருவர் மட்டும்தான். ஆண்டவருடைய மகிமை ஆண்டவருக்கு மட்டும்தான் செலுத்தணும், வேற யாருக்கு கொடுக்க கூடாது. வேற யாருக்கு கொடுத்தா அது விக்கிரகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பூமியில இயேசு இந்த நோக்கத்தை இங்க சொல்லுகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது ரொம்ப பிடிச்ச வசனம். அது பாருங்க, உடனே செயல்பாட்டில் சொல்றாரு பாருங்க. அது எப்ப? 2 நாள் கழிச்சா. இயேசுவின் ஊழியத்தை நல்லா படிச்சு பாருங்க. எல்லா இதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே உடனே இமிடியட்லி சடன்லி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, இந்த பூமி மேல அக்கினியை போடுறதுக்கு நான் வந்தேன், அது 10 நாள் கழிச்சு இல்ல, இல்ல நாளைக்கு இல்ல, அது சொல்லுங்க சத்தமா
இப்பொழுது 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 இப்பொழுதுனா எப்போ? எப்போ? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. இப்பொழுதுனா நான் உடனே. வெரி குட். அதுதான் சொன்னேன், நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் என்ன விரும்புகிறார், அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில நான் எல்லாரும் மேலே அக்கினி போடணும். அக்கினி போடனா சேர்ந்து ரோட்ல போறது அக்கினி அப்படி கிடையாது. அந்த அக்கினியை பெறுவதற்கு ஒரு பாத்திரம் தேவை. அதான் நீங்களும் நானும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய இருதயம் தான் பாத்திரம். ஆமென். காலையில் சொன்னல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம்னா இருதயம். எது நிரம்பி வழிகிறது? தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி வழிகிறது. அப்போ இந்த இருதயமாகிய பாத்திரக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிக்கூடிய அனுபவம் எது மூலம் வருது கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 படிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் when the Holy Spirit comes you shall receive the strength. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படும் போது, அல்லாஹ் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த மாலை வேளையை சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தை முடிச்சு ஜெபம் பண்ண போறோம். ஆவியான இடத்தில் பிறகு ஜெபிக்க போறோம். சிலரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்ப போகிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். சத்திய தேவ சபை என்கிற சபையில யாரும் பரிசுத்த ஆவி பெறாம இருக்க கூடாது. வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. வாயை திறந்தாலும் எதுவுமே கெட்டுக்கொள்ள முடியல, கிடைக்கவே கிடைக்காது. நான் காலையில் சொன்னேன், அழுத பிள்ளைக்கு தான் பால், அழுத பிள்ளைக்கு தான் பால். வேண்டானா கொடுக்க மாட்டார். தாகமா இருந்தா கொடுப்பார். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை கர்த்தர் செய்கிறார், ஊற்றுகிறார். வாயை திறந்து ஆண்டவரே என்னை அபிஷேகியும் என்று கேட்டால் கட்டாயம் இயேசு அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல என்னென்னமோ பெறோம், என்னென்னமோ பெற்றுக் கொள்கிறோம். காசு கொடுத்து எதை வேணா வாங்கிறோம். ஆனால் காசை கொடுத்து ஒரு நாள் அபிஷேகத்தை வாங்க முடியவே முடியாது. எல்லாம் வாங்கிடலாம், எல்லாம் வாங்கிடலாம். பணம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணா வாங்கிக்கலாம். பணம் இருந்தா ஏரோப்ளேன் வாங்கிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம், கார் வாங்கிக்கலாம், பங்களா வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு நமக்கு காசு பணம் இல்லை, இலவசமாய் அதை கொடுக்கிறார். அதற்கு தேவை தாகம். தாகம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? இந்த பூமியில நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப நம்முடைய இருதயத்திற்குள்ள ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அக்கினியை ஊற்றி அந்த அக்கினி என்ன செய்யணும்? பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர் தான் அக்கினியை போடுறாரு. அவருடைய விருப்பம் என்ன? அது பற்றி எரிய வேண்டும். வேறு ஒரு பற்ற வைக்க வேண்டும் அல்ல, நானே அதை பற்றி எரிய விரும்புகிறேன். நானே அதை பத்த வைப்பேன், நானே பற்றி எரிய செய்வேன். ஏன் என்று சொன்னால் அது என்னுடைய அக்கினியாக இருக்கிறபடினாலே நானே அதை என்ன செய்வேன்? பற்றி எரிய செய்வேன். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் எல்லாம் என் ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் அக்கினியாலே நிரப்பப்பட்டவர்களாய் அவர்கள் பற்றி எரிவது மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகத்திற்கு அவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் கொடுத்து வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி ஆகியிருப்பீர்கள்? சாட்சி. நிறைய பேர் காட்சியா இருக்கிறாங்க. காட்சி. என்னையும் பாரு, என் அழகை பாரு, என் மூக்கை பாரு, வாயப்பாரு, என் ட்ரெஸ்ஸை பாரு, என் வீட்டை பாரு, காட்டப்பாரு, இதெல்லாம் காட்சி. ஆனா பரிசுத்தாவே நமக்குள்ளும் வந்தா இதெல்லாம் ஒரு புறம் போயிடும். அவர் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். சாட்சியாக நிறுத்தும் போது பரிசுத்தாவியானவர் உயர்த்தப்படுகிறார். ஆமென். அவர் மகிமைப்படுகிறார். அவர் நம் மூலமாய் உயர்த்தப்படுகிறார். எந்த இடத்திலும் நாம் நம்முடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடாது, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு தான் அக்கினி நமக்கு கொடுக்கிறார். இந்த பால வேளையிலே நீங்க ஆயத்தமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆயத்தமாயிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தம்முடைய அக்கினினாலே உங்களை நிரப்ப போகிறார். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகள் கரங்களை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம பரிசுத்தமா வாழவே முடியாது. நீங்க எப்படி வேணா தலைகளை நின்னால முடியவே முடியாது. ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாம, ஆவியானவர் ஒத்தாசை இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. இயேசு சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி சாதிப்பேன், இப்படி சாதிப்பேன், எந்த சாதனையும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சாதனையாளர்கள். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கி என்னென்னமோ சாதிக்கிறாங்கல்ல. சமீபத்தில் எங்கேயோ கோளுக்கெல்லாம் போய், பிளானட்ஸ்க்கெல்லாம் போய் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாங்க. அதை போயிட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. நல்ல வேலை, தப்பிச்சாங்க.
அது பெரிய சாதனை இல்லை, அதை விட பெரிய சாதனை ஒன்று உண்டு. இந்த உலகத்தில் இயேசு வரும் பொழுது அவருடைய எக்கால சத்தத்தை கேட்கும்போது நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமா, சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு கீழே வந்தது அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒருவேளை வெடிச்சிருந்தா முடிஞ்சு. ஆனா நீங்கள் நானும் ஒரு காலத்தில் கடைசி எக்காலம் தொனிக்கும் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படும்படி மேகங்கள் மேல அவரோட கூட போயிடுவோம். சிலவங்களாம் சொல்றாங்க இயேசு பூமிக்கு வருவார். நான் சொல்ல, பூமிக்கு வரமாட்டாரு, அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். சில பேர் சொல்றாங்க இயேசு பூமியில கால் வைப்பார், வைக்கவே மாட்டார், அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். அந்த எக்கால சத்தத்தை கேட்கும்போது நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு காந்தம் எப்படி ஒரு பொருளை இழுக்குதோ அதே போல அந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ள நம்ம எடுத்துக்கொள்ளும். கிருபையின் காலம் முடிந்துவிடும். கிருபையின் காலத்தில் முடிவுக்குள்ள நீங்கள் நான் காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கிருபை 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 சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். கிருபையை வச்சுட்டு நீங்க பணம் சம்பாதிக்கிறான், கிருபை வச்சுட்டு நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிறான். கேட்ட பாவம் செய்யற இடத்துல கிருபை பெருகுன்றான். எங்க ஊர்ல கிருபை பெருகினால்தான் நீங்க ஊழிமே எல்லாம் கெட்டு குட்டிச்சீராய் போய் கிடக்குது. கிருபை நல்லதான். கிருபை என்றால் தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற ஈவு தான் கிருபை. நம்மளாம் எதுக்குமே தகுதி இல்லை. நேற்றைக்கு படித்த எபேசியர் 2:8 படித்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of the God. தேவன் நம்ம கொடுக்க அந்த ஈவு தான் அந்த ரட்சிப்பு என்பது. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன கொடுக்கும்படி விரும்புகிறார்? அவர்கள் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் வரைக்கும் அவர்கள் என்னுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு எனக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமும் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறபடினாலே நீங்கள் அந்த விருப்பத்துக்கு இணங்கி உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான கட்டாயம் உங்களை விடுதலையாக்குவார், உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், உங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியே செய்ய கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். சார், இங்க ஒரு காரியத்தை சகரியா 2:5 படிக்கிறோம். ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நான் அவைகளை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். எதை சுற்றிலும்? எருசலேமை சுற்றிலும். ஆண்டவர் சொல்றான், நான் எப்படி இருப்பேனா? நான் அக்கினி மதிலா இருப்பேன். எருசலேம் என்றால் ஏதோ எழுத்தின் பிரகாரம் உறுப்புரை இருந்தாலும் ஆவிக்குரியதில் நீங்களும் நானும் தான் எருசலேமா இருக்கான். ஆண்டவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறார். அக்கினி மதிலா இருப்பது மட்டுமல்ல, அவர் நமக்குள்ளே அக்கினியா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பது நமக்கு பாதுகாப்பு. ஆனால் நமக்குள்ளே இயேசு அக்கினியா இருப்பது நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அக்கினி மதிலா இருப்பது நமக்கு வேண்டுமா, அக்கினியாய் நமக்குள் இருப்பது வேண்டுமா? சிலவங்க கேட்டா ரெண்டுமே போதும் சொல்லுவாங்க. அக்கினி மதிலா இயேசு நம்மை சுற்றி இருக்கும்போது நமக்கு ரொம்ப சத்ரு நம்மை தொட முடியாது. நமக்கு ரொம்ப என்ன அம்பு விட்டாலும் அதெல்லாம் ஒண்ணுமே நம்ம வாய்க்காதே போய்விடும். ஆனால் எனக்குள் அக்கினி இருக்கும் பொழுது நான் போகிற இடமெல்லாம் எனக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். சத்ருவின் வல்லமையில கர்த்தர் முறியடிப்பார். சத்ருவின் திட்டங்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார். ஏன் என்று சொன்னால் அக்கினிக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. உங்களுக்குள்ள அக்கினி இருந்துச்சுன்னு வைங்க, நீங்க போற இடமெல்லாம் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வேதத்தில் படிக்கிறோம், பேதுரு பவுல் இவங்க எல்லாம் ஊழியம் செய்த நாட்களில் அவங்க நடந்து போனாங்களா? பேதுரு நடந்து போனார், நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்றான், உன் நிழல் கூட என் மேலே படக்கூடாதுங்கிறான். சண்டை வந்தா பாருங்க, உன் நிழல் கூட என் மேலே. நான் சொல்றேன், நிழல் பட்டா அற்புதம் நடக்கும். ஆனா இவன் நிழலே படக்கூடாதுங்கிறான். பரவாயில்ல, நீ அப்படியே தான் இருப்ப. ஆமென். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்னா, தேவ பிள்ளைகள் அக்கினியாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சபை அக்கினியாய் மாற வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சபையை கெடுப்பதற்காக எனக்கு பிசாசு பல விதத்திலும் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டு அவனுடைய திட்டத்தை செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்போ தேவனுடைய அக்கினி நமக்குள் இருந்தா நம்மளை ஒரு பயனும் நம்மளை தொட முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்ற, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடறான். சொல்லுங்க, நம்மளை யாராச்சும் ஒருத்தர் தொட்டானா அவர் கண்மணியில் போய் ஒரு சதக்குன்னு ஒரு குத்து. அவர் பாப்பர் சும்மா இருக்க மாட்டார். ஓ, யாரோ என் பிள்ளையை தொடுறாங்கடா, அனுப்புனுவார் தேவதூதனை. வருவான், மிகாவேல் இறங்கி வருவான், அடிச்சு எல்லாம் நொறுக்கிட்டு போயிடுவான். கர்த்தன் நம்மோடு கூட இருக்கிறார். காலையில் சொன்ன ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்ன, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். மோசே என்னென்னமோ காரியத்தில் அற்புதம் செய்தார். நமக்கு தெரியும், பைபிள் படிக்கிறேன். என்னென்னமோ காரியம் தேவன் அவனை கொண்டு செய்தார். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய
வாழ்க்கையில் நமக்கு தேவையாக இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள் இன்னும் நாம் மெத்தனமாக இருக்கக்கூடாது. இன்னும் ஆவிக்குரிய விஷயத்திலே வளருவதற்கு என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் செய்வதற்கு நம்மை சபைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சார், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு காலையில் கூட பாஸ்டர் சகாய் ராஜா அவங்க எடுத்தாங்க. எலியா ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்ததாம்? இறங்கினர். 18ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 Kings chapter 18 and verse 31. 18ஆம் அதிகாரத்துடைய 31வது வசனம். நிறைய காரியம் இருந்தாலும் சுருக்கமாக என்ன சொல்லுங்க. என்னம்மா படிங்கம்மா. சரி, போதும். போதும்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. இங்கே எலியாவுக்கும் பாகாலுடைய மக்களுக்கும் ஒரு போராட்டம் இல்ல. எலியா சொல்றார், நீங்கள் எந்த மட்டும் இரு நினைவுகளால் 2 மனசுல 2 நினைவுல குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர், பாகால் தெய்வமானால். ஆமா, நான் கேட்கிறேன், நமக்கு தெய்வம் யாரு? கர்த்தரா பாகாலா? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. கர்த்தர் இருந்தால் சத்தமாக கர்த்தர்னு வரணுமே. எங்கேயோ பிளாக் ஆகுதுன்னு நினைக்கிற சவுண்டு வெளியே வராம. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர் தான் தெய்வம். ஆமென். ஆமா. இப்போ ஒரு சவால், கர்த்தர் தெய்வமானால் அக்கினி இறங்கட்டும். இப்போ பாகால பிள்ளைகளாம் என்ன செய்யறாங்க? எலியா சொன்னது போல எல்லாம் அங்கங்க பலி செலுத்திருக்காங்க. பலிபீடத்தெல்லாம் கட்டி எல்லாம் அந்த சர்வாங்க தகமையில வந்துக்கிறாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எலியா சொல்ல, நீங்க போய் என்ன செய்யுங்க, எல்லாம் சத்த போடுங்க, தெய்வத்தை கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. காலையில் ஆச்சு சாயந்தரம் ஆச்சு. எலியா இப்ப கிண்டல் பண்றாரு அவங்கள பார்த்து. என்ன கிண்டல் பண்றா? நல்லா கூப்பிடுங்கடா. உங்க தெய்வம் ஒருவேளை ஆபீஸ் போயிருக்க, அலுவல்னு போட்டிருக்கு. அலுவல்னா ஆபீஸ் வேலைக்கு போயிருப்பார். ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை வேற எங்கேயா போயிருப்பான், ஊருக்கு போயிருப்பான், எங்க போயிருப்பான்னு தெரியல. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. கூப்பிட்டு அந்த கூப்பிடுன உச்சகட்டத்துக்கு வரும்போது கத்தி எடுத்து தங்களை கீறி கொண்டு ரத்தத்தெல்லாம் ரத்தம் வருது. ரத்தத்தை கொடுத்து ஒருவேளை அப்படியாவது பாகால் வருமா, இறங்குமானா, அக்னி எரியுமா, அந்த அக்னியை அப்படி அக்னி இறங்கி அந்த பலிய எரிக்குமா அப்படி சொல்லி பார்த்தானுங்க. ஒன்றும் நடக்கல. எலியா செய்த ஒரே ஒரு காரியம், ஜனங்களை தன்னிடத்துல கூட்டான். எல்லாம் இங்க வாங்க 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 கூப்பிட்டு சொன்னா என்ன செய்தான்னு தெரியுமா? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா அசப் பண்ணிட்டான். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை இந்த 12 கோத்திரத்தின் அடையாளமாக அந்த கற்களை எடுத்து என்ன செய்தான்? எலியாவுக்கு தெரிந்தது, என் ஆண்டவருடைய அக்கினி இறங்க வேண்டும் என்று சொன்னால் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். ஆமென். பலிபீடம் என்பது அன்றைக்கு எழுத்தளவில் இருந்து, ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய இதிலே நம்முடைய இருதயம் தான் பலிபீடம். இருதயம் செப்பனிடப்பட்டாதான், செப்பனிடப்பட்டும் பொழுதுதான் அங்கே அக்கினி இறங்கும். எலியாவுக்கு தெரிந்தது, இவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்கறானுங்க, ஒண்ணுமே இறங்கல. ஆனா எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. என் ஆண்டவர் நான் கூப்பிட்டால் இறங்கி வருவார், எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நின்று தைரியமா சொல்ற, ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஊழியக்காரராக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன், வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்த பொழுது கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்களா. அல்லேலூயா. எனக்கு பிடித்த வார்த்தை இதை சொல்லுவேன் சொன்னால், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாலை வேளையிலே உங்கள் இருதயம் தகர்க்கப்பட்டிருக்கலாம். பலவிதமான சூழ்நிலையினாலே, பலவிதமான போராட்டத்தினாலே, பலவிதமான குழப்பத்தினாலே, பலவிதமான காரியத்தினாலே, சில காரியங்களை விட முடியாதபடி இருதயத்தில் இருக்கிறனாலே அவர்களை செப்பனிடப்பட முடியாமல் தகர்க்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உடைந்து போன இருதயத்தோடு நீங்கள் காணப்படலாம். தேவனுடைய அக்கினி இறங்க வேண்டும் என்று சொன்னால் பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். அதை செப்பனிடுவதற்கு ஒரு தேவனுடைய மனுஷன் தேவை. அதை செப்பனிடுவதற்கு ஊழியக்காரன்
தான் தேவை. அதை செப்பனிடுவதற்கு ஊழியக்காரனுடைய அழைப்பு தேவை. ஊழியக்காரன் ஜனங்களை பார்த்து இங்கே வாங்க, எல்லாம் இங்க வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் சொல்லி சொல்றாரு. தகர்க்கப்பட்ட பலிபீடம் இங்க இருக்கிறது. இது இஸ்ரவேல் கோத்திரத்துடைய 12 கற்களாச்சே. இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் அக்கினி இறங்கும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சபை பிரிஞ்சிருந்தா அக்கினி இறங்காது. சபை கிழக்கையும் மேற்கையும் சபை மக்கள் இங்கொன்னு அங்கொன்னு ஒரு மனம் இல்லாமல் இருந்தா அக்கினி இறங்க. தகர்க்கப்பட்ட பலிபீடம் இப்பொழுது ஆங்காங்கே இருக்கிறது. 12 கற்கள் ஆங்காங்கே சிதறிப்போய் கிடக்கிறது. இந்த அறிவை எலியாவுக்கு தேவன் கொடுத்தார். கொடுத்து என்ன செய்தார்? ஒவ்வொரு கற்களையும் எடுத்து எனக்கு முன்பாக வைத்த அந்த பலிபீடம் கட்டு என்று சொன்ன உடனே இந்த 12 கற்களையும் எலியா எடுத்து தேவன் தனக்கு சொன்ன பிறகு செய்திருப்பான்னு நினைக்கிறேன். அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கு தகர்க்கப்பட்ட பலிபீடம் இருக்கிறபடியினால்தான் தேவனுடைய அக்கினி இறங்குவதற்கு தடையாக இருக்கிறது. இந்த மாலை வேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கிரியை செய்வாராக. உங்கள் இருதயங்களை கர்த்தர் செப்பனிடுவாராக. உங்கள் இருதயங்களை கர்த்தர் திடப்படுத்துவாராக. உங்கள் இருதயம் ஒருமனப்படுவதாக, ஒரே சிந்தை வருவதாக, ஒரே எண்ணம் வருவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன், மோசேயின் தேவன். ஆமா, எல்லாருடைய தேவனும் நம்முடைய தேவன் தான். என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாக பலிபீடத்தை செப்பனிடும்படியாய் விரும்புகிறார். ஆமென். இந்த கடைசி நாள் கூட்டத்தில் உங்க இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்படணும். செப்பனிடப்படலைன்னா நாம் ஒரு காலம் தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, பலிபீடம் மட்டும் செப்பனிட்டுட்டான் உடனே ஜெபம் கேட்கப்படும். உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார். உடனே ஆண்டவர் வல்லமையா இறங்கி வந்து விடுவார். இன்னைக்கு பலிபீடம் செப்பனிடப்படாதனால தான் ஜெப வார்த்தைகள் வரமாட்டேங்குது. தேவனை துதிக்க முடியல, தேவனை ஆராதிக்க முடியல. அப்படியே கட்டுகள் இருக்கிறது போல நிற்கிறோம். சில நேரத்தில் அப்படியே ஆராதிக்க நிற்கும் போது சிலையை போல நிற்கிறாங்க. அப்படியே நிற்கிறாங்க. ஒரு மாலையை போடலாம் போல இருக்குது. பலிபீடம் இன்னைக்கு செப்பனிடப்பட முடியாதனால தான் வாய் திறக்க முடியல. பலிபீடம் செப்பனிடப்பட முடியாததான் கையை உயர்த்து ஆராதனை சொன்ன கையை அரக்கை போதும், அதுக்கு மேலே போகவே மாட்டேங்குது. முழங்கால் படி சொன்னா முழங்கால் படிய முடியல. குறுக்கு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, எல்லாம் வலிக்குது. ஏன்? பலிபீடம் செப்பனிடப்பட, பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் செப்பனிடப்பட முடியாததான் உள்ளுக்குள்ள உலகத்துடைய ஆசை, சிற்றின்ற மோகம், பாவம் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறனால, இன்னும் சொல்ல போன விக்கிரகத்தின் வல்லமைகள், விக்கிரகத்துடைய சாபங்கள், கட்டுகள் எல்லாம் உள்ள இருக்கிறனால தேவனுடைய அக்கினி இறங்க முடியல. இந்த பாகாலுடைய அந்த ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, அவருடைய ஜனங்கள் எல்லாம் கூப்பிடும்போது ஏன் இறங்கலைன்னா தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக, எலியாவின் தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக பாகாலுடைய வல்லமையை தேவன் தடுத்து நிறுத்தி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் எத்தனையோ வல்லமைகள் உண்டு, எத்தனையோ சூழ்நிலைகள் உண்டு, எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, எவ்வளவோ காரியம், எத்தனையோ ஆவிகள் தேவ பிள்ளைகள் போராடி கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் தடுத்து நிறுத்துவதற்கு காரணம் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டு இருப்பதனால. கைவிட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை சுற்றிலும் அக்கினி முதலாக இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். இந்த எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்ட பொழுது அவன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளை என்ன செய்தது? பட்சித்து போட்டது. உடனே எலியா கோபம் வந்துச்சு பாருங்க. பட்டயத்தை எடுத்து என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? வெட்டி தள்ளிட்டான். யோசிச்சு பாருங்க, எலியாவுக்கு எப்படிதான் அந்த தைரியம் வந்துச்சோ தெரியல. அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்பதை என்ன செய்தான்? நிரூபித்து காட்டினான். ஒரு மனுஷன் தாங்க, ஒரு எலியா தாங்க. ஹலோ, ஒரு எலியா, 100 எலியா இல்ல, ஒரு எலியா.
இன்றைக்கு எலியாக்கள் தேவை. எலியாக்கள் தேவை. எதற்கு? கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு. யோசிச்சு பாருங்க, பட்டணத்தில் எத்தனை ஜனங்கள் உண்டு, எத்தனை ஜனங்கள் பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு ஜஸ்ட் ஒன் எலிசா போதும். ஒரு எலியா போதும். ஒரு எலியா போதும். தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை செப்பனிடுவதற்கு ஒரு எலியா போதும். ஒரு எலியாவை கொண்டு அற்புதம் செய்ய முடியும் என்று சொன்னால், இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் கர்த்தர் எலியாவை மாற்ற அவரால் முடியும். விசுவாசம் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றான். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றான். தேவ மனிதன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன், வல்லமையின் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கை உயர்த்தி. தேவன் என் வாயை திறந்து, வாயை திறந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே, கர்த்தரே என்று ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போ. ஹல்லேலூயா. சொல்லுவோம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த கர்த்தரே தேவன் என்று சொல்றதுக்கு பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்பட்டபடியினால். ஆமென். செப்பனிடுவது என்று சொன்னால் அதை சரி செய்வது, சீர்படுத்துவது என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய இருதயம் சீர்படுத்தப்படும் என்று சொன்னால் நாம் எந்த இடத்திலும் தைரியமாய் சொல்லலாம், கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல வெட்கப்படாம சொல்லலாம், கர்த்தரே. கர்த்தரும் தேவன் அல்ல, கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா? என்ன பலிங்க? ஆமா, நாம் நம்ம இங்கிலீஷ் நல்லா as a living sacrifice. பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் வெட்டி வெட்டி பலி செலுத்தினானுங்க. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்ம சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள. எது புத்தியுள்ள ஆராதனை தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய ஆராதனை நடக்குது, நிறைய இடத்துல ஆராதனை நடக்குது. எவ்வளோ இடங்களில் நாங்கள் போகிறோம், எத்தனையோ ஆராதனை நடத்துகிறோம், எத்தனை ஆராதனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் புத்தியுள்ள ஆராதனை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்தவனுக்கு பக்தி இருக்கு, புத்தி இல்லை. என்னங்க புரியுதா உங்களுக்கு? பக்தி இருக்கு, புத்தி இல்லை. பக்தி பரவச நல்லா செய்யணும் பண்ணுவான், ஆனால் புத்தி இல்லாமல் ஏதோ காரியத்தை செய்திருவான் இல்லை. ஆனால் இங்கே ரோமரில் பவுல் சொல்றாரு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள. எது புத்தியுள்ள ஆராதனை? உங்களை நீங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. அப்போ எலியா காலத்தில் அது வேற. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரமெல்லாம் ஜீவ பலியாக என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்படியே ஒப்பு கொடுத்தோம், இருக்கிற நிலைமையில் அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தணும். அது என்ன அப்படின்னா, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. 2ஆம் வசனம் ரோமர் 12:2. சீக்கிரம் ரோமர் 12:2. ம் 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 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனசு என்னாகணுமா? சொல்லுங்க, மனசு என்னாகணும்? புதுசாகணும்.
நமக்கு எல்லாம் நிறைய நல்லா அது வேணும் புதுசு, இது வேணும் புதுசு, எல்லாம் புதுசு புதுசா வேணும். ஆனா மனசு மட்டும் புதுசா இருக்கு நம்ம விரும்புறது இல்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்ப மறுரூபம் தெரியுமா? மனசு புதுசாகணும். நாளுக்கு நாள் என் மனசு புதுசா மாறிக்கிட்டே இருக்கணும். எப்ப மனசு புதுசான்னு தெரியுமா? எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உள்ளுக்குள்ள போகுமோ அப்பெல்லாம் மனசு புதுசா மாறும். எந்த அளவுக்கு இன்புட் உள்ள போகுதோ அந்த அளவுக்கு அவுட்புட் வெளியே வரும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இன்புட் எந்த அளவுக்கு உள்ள போகுதோ அந்த அளவுக்கு அவுட்புட் வெளியே வரும். நீ எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உட்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவ வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் ரொம்ப முக்கியம். வசனம் ரொம்ப முக்கியம். நேத்துக்கு நான் சொன்னேன்ல, நான் தாவீது சொல்றார், நான் என் வேதத்தை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. வலது கை தொழில் என்ன? டெய்லி நம்ம ரொம்ப முக்கியமான தொழில் என்னது? முக்கியமான தொழில் வேதத்தை மறந்தீங்கன்னா சோர்ந்தீங்க, மறந்துடும். வேதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. வார்த்தை 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 பிடிச்சுக்கணும். வார்த்தை தான் நம்மை பிழைக்க செய்வது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்துவது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயர்த்துவது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நியாயம் தீர்ப்பதும் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நம்மை ஜீவ பலியாக என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப பூமியில ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா அக்னியை போட வந்தா இல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சீக்கிரமா கவனத்தை திருப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எல்லாம் தெரிஞ்ச சத்தியம் தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த சத்திய தேவ சபை முழுவதும் யோசிக்கிறீங்க. அப்படியா? அப்படியேதான் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பெந்தேகோஸ்தே என்னும் சபை வந்த பொழுதல்ல, பெந்தேகோஸ்தே என்னும் நாள், the day of Pentecost. இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். அந்த 50வது நாள் சீசன்லாம் என்ன செய்றாங்க? தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி எருசலேமில் காத்திருக்கிறாங்க. இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? நான் அனுப்ப. அவர் வந்து நிரந்தரமா உங்களுக்கு தங்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர் வருவார். நான் போயிட்டேன், அவர் உங்களுக்கு அனுப்புறேன் சொல்லி அனுப்புறார். எல்லாம் கூடியிருந்த பொழுது நல்லா கவனிங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். சொல்லுங்க, ஒருமனப்பட்டு. இப்ப 120 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? ஏய், நம்ம எருசலேம்ல காத்திருக்க போறோம், எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஒருத்தர் சொல்லி இப்ப வேண்டாப்பா நம்ம அங்க போலாம். எங்க 2 பேரை ஒருமனப்படுத்ததே பெரிய விஷயம். இவங்க 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். உங்களுக்கு தெரியுமா, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அதாவது 2 மண்டையை ஒன்று சேர்த்திடலாம், 2 கொண்டையை ஒன்று சேர்த்த முடியாது. புரியுதா உங்களுக்கு? 2 மண்டையை ஒன்று சேர்த்திடலாம், 2 கொண்டையை ஒன்று சேர்த்த முடியாது. ஆனா இந்த 120 பேர் எப்படிதான் ஒருமனப்பட்டாங்களோ தெரியல. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே முடிவு எடுக்கிறாங்க. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கூடினது மட்டுமல்ல, இவங்கெல்லாம் நம்மள மாதிரி இதெல்லாம் மியூசிக் எல்லாம் போட்டு ஒன்றும் செய்யல. அன்னைக்கு ஸ்பீக்கர் இல்லை, கைத்தட்டல, என்ன பண்ணாங்களோ தெரியல. ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடுனாங்க. கூடின பொழுது அவங்க கூடிய இந்த இடத்துல ஒரு பலத்த காற்று வந்துதான், சடுதியர் முழக்கம் வந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எதுல நிரப்பப்பட்டாங்களா? இன்னைக்கெல்லாம் வேகமா பாடினாதான் பரிசுத்த ஆவி வருது. ஒரு பாட்டு பாடு 5 சரணத்தில் கடைசி 2வது சரணம் பாடி 5வது சரணம் வேகமா பாடி 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 அப்பதான் பரிசுத்த ஆவி இறங்குது. அதெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் வேதத்தில் கிடையாது. எங்க ஒருமனப்பட்டு கூடினார்களோ அங்கே ஆவியானவர் இறங்கினார். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஒருத்தர் கேட்டார்,
ஆவியில நிறையதுனால வேகமா பாடுறமா, வேகமா பாடுறதுனால ஆவியில் நிறையுமா? ஆவியில நிறையதுனால வேகமா பாடுறோமா, இல்ல வேகமா பாடுறதுனால ஆவியில் நிறையறமா? பட்டிமன்றம் வைக்கணுமா? சரி, ஆவியில நிறையதுனால தான் வேகமா பாடுகிறோம். ஆமென். வேகமா பாடினாலும் தவறில்லாமல் பாட வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் அபிஷேகத்தை நிறைவாங்க, ஆவியில் நிறைவாங்க. எனக்கு கற்றுக் கொடுத்த பாஸ்டர் சொன்னார் ஒரு காலத்தில், என்னதான் ஆவியில் இருந்தால் பெண்கள் ஆவியில் நிறையும்போது முக்காடு கூட விளக்கக்கூடாதாமா. ஆமென். ஆமாம், இன்னைக்கெல்லாம் அவலட்சணமான காரியங்களாம் சில இடத்துல நடந்துட்டு இருக்குது. எங்கள் ஊரில் முக்காடே போட மாட்டானுங்க, ரொம்ப ஸ்டைல் ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் கோயம்புத்தூர் கொஞ்சம் வளர்ந்த சிட்டியாக வந்துட்டு இருக்குது. எல்லாம் ரொம்ப அப்படியே பந்தா பண்ணிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேன். நீங்களெல்லாம் பாக்கியவான்கள், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்களேன் ஆமேன், சொல்லுங்களேன் ஆமேன், சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் புக்காடு போட்டுக்கங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா. உங்களெல்லாம் பார்க்கும்போது தேவதூதர்களை பார்ப்பது போல இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சத்தியம் சத்தியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமாம். சரி, இவங்க எல்லாம் கூடி இருந்த இடத்துல 120 பேர் கூடின பொழுது வேதம் சொல்லுது, அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எங்க ஒரு பெரிய நாக்கு இறங்கி வந்துச்சாமா, அது வந்து என்னாச்சா, இந்த 120 பேர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் பிரிந்திருக்கும் நாவுகள். யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் பார்க்குறான், இவன் அவனை பார்க்குறான், அவன் இவனை பார்க்குறான். டே, உன் தலைமையில் நாக்கு, இவன் தலைமையில் நாக்கு, எல்லா தலைமையில் நாக்கு. 120 பேர் கூடி ஆராதிச்சாங்க. பரிசுத்தாவியை இறங்கினாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு பேர் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேருங்க? அதனால 3000 பேர். ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். பேதுரு எழுந்து நின்று பரிசுத்தாவின் நிரம்பி கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். எப்படிதான் 3000 பேர் வந்தானே தெரியல. அங்க கூண்டதை 120 பேர். அவங்க அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கும் போது அக்கம் பக்கத்துல எல்லா ஊருக்காரரும் சேர்ந்து வந்துட்டாங்க. வந்தோன்னா எங்க பாஷை இவங்க பேசணும், இவங்க பாஷை அவங்க பேசணும், இவங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு கலக்கம் உண்டாகி விட்டது. பேதுரு எழுந்து நின்று சொல்ல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தது நீங்க தானே அப்படி சொல்லி ரட்சிப்பை சொன்ன உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 3000 பிரசங்கம் பண்ணாலும் ஒருத்தவங்களும் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான். ஒருமனப்பட்டு ஒவ்வொரு இடத்தில் கூடினார்கள். கூடின பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், நம்ம ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோமா? ஒரு இடத்துல வந்திருக்கோம், ரைட்டு. ஆனால் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோமா? அதுதான் முக்கியம். ஒரே இடம் ஒரு கட்டத்துக்குள்ள வந்திருக்கான். ஏன்னா இடம்னால ஒரு இடம் தான் வந்திருக்கு, ஒரு இடம் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு மனதோடு வந்திருக்கிறோமா? ஏன் ஆவியானவர் என் உதவி செய்யல, சில நேரத்தை ஏன் கிரியை செய்தல, இறங்கலை அப்படின்னா நாம் இன்னும் ஒருமனப்பாட்டுக்குள்ள வரல, இன்னும் நம்மளோட பலிபீடம் செப்பனிடப்படலை. அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும்னு சொன்னால் ஆவியானவர் உடனே இறங்கி வருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் கேட்குறேன், அப்போஸ்தலர் காலத்தில் மட்டும்தான் இறங்கி வருவாரா? அன்னைக்கு மட்டும்தான் இறங்கி வருவாரா? இன்னைக்கு அவர் இறங்கி வருவார், இன்றைக்கும் வருவார், இப்பொழுதும் வருவார். பூமி மேல் அக்னியை போடு வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். உடனே பற்றி எறிய வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு தீ பத்த வைக்கணும், லேட் ஆகுது. உடனே நம்ம பத்த வச்சு ரொம்ப லேட் பண்ண மாட்டோம். உடனே என்ன செய்வோம்? பற்றணும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வாஞ்சையோடு கேட்கும்போது உங்கள் நடுவில் இறங்கி வருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கலாம். கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வர போறார். நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்க போனாலும் சரி, என்னுடைய ஆவி, எனக்குள்ள ஆவியானவர் இந்த மாலையில் உங்கள் மேலே இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் விடுதலை பெற போகிறீர்கள், நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சோத்திரம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். எலியா ஜெபிப்பதற்கு முன்பாக அவர் தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிட்ட பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. பலிபீடம் செப்பனிடப்பட்டாதான் அற்புதம் நடக்கும். தம்பி தங்கச்சி எல்லாரும் தயவு செய்து கண்கள் மூடி பயபக்தியோடு கூட ஹல்லேலூயா இந்த பண்டிகையின் கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். தேவன் உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுதான் அனுப்ப போறார். தேவன் யாரையும் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தயவு செய்து கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடணும். அங்கெங்கேயும் பார்க்கக்கூடாது, அங்கெங்கேயும் பார்க்க கூடாது. அப்படிதான் 120 பேர் அங்கெங்கேயும் பார்த்தாங்கன்னா தெரியல. அப்படி பார்த்திருந்தாங்கன்னா வல்லமை இறங்கி இருக்காது. அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டதுனால ஒரே இடத்துல கூட நாங்கள் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒற்றுமையோடு கூட தேவனை பாடி ஆராதித்து கர்த்தரை துதித்து மகிமை படித்த பொழுது
ஒரு பலத்த காற்று இறங்கி வந்து வீசி அந்த இருந்த அறை முழுவதும் பரிசுத்தாவின் வல்லமை நிரப்பப்பட்டது போல இந்த மாலை வேளை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் இறங்கி போறார், இறங்கி வரப்போகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னவர். சபை அக்கினியால் நிரப்பப்பட வேண்டும். உங்கள் இருதயம் அக்கினியால் நிரப்பப்பட வேண்டும். உங்கள் இருதயம் செப்பனிடப்பட வேண்டும். செப்பனிடப்பட்டாதான் பலிபீடத்தில் அக்கினி இறங்க. பரிசுத்த ஆவியை பெறாதவங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயம் செப்பனிடப்படுவதாக, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. தாகத்தோடு நம்முடைய சமூகத்தை வந்திருக்க தம்பி தங்கச்சி கேளுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. யாரு கண்ணை திறக்க கூட. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற ஒரு நேரம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிற ஒரு நேரம். ஆவியானவரை அற்பமாய் நினைக்காது, ஆவியானவரை அற்பமாய் நினைக்காது. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் வருவேன் என்று சொன்னவர் வார்த்தையில உண்மையுள்ளவராய் இங்கே வந்திருக்கிறார். வார்த்தையில உண்மையுள்ளவராய் வந்திருக்கிறார். வார்த்தையில உண்மையுள்ளவராய் வந்திருக்கிறார். தேவனை அசட்டை பண்ணாதே, தேவனை அசட்டை பண்ணாதே. தேவனுடைய நாமத்தை தூசிக்காதே. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதே. இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கவே மாட்டார். ஒருவேளை பேசி நான் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என்னை மன்னியும். இதுவரைக்கும் இத்தனை வருஷமா அந்த சபைக்கு வர ஆண்டவரே, எனக்கு இன்னும் அபிஷேகம் கிடைக்கல, எனக்கு இன்னும் வல்லமை கிடைக்கல, இன்னும் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியாம நான் ஆண்டவரே இருக்கிறப்பா, என் மேல அக்கினி இறங்கணும் ஆண்டவரே. என் இருதயத்தை தேவன் செப்பனிடுவீராக. என் இருதயமாகிய பலிபீடத்தை தேவன் செப்பனிடுவீராக. வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. என் இருதயம் ஆண்டவரே இப்பொழுது செப்பனிடப்படுவதாக. உம்முடைய அபிஷேகம் என் மேல் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை என் மேல் இறங்குவதாக, உம்முடைய அக்கினி என் மேல் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேளுங்க பிரதர், வாயை திறந்து கேளுங்க சிஸ்டர். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி ஃபயர் இறங்கி வருவதா இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மேல் இறங்கி வரும்படியாய் ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவர் இறங்கி வருவீராக, ஆவியானவர் இறங்கி வருவீராக, ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஆவியான வல்லமைகளை தொடுவதாக, ஆவியோட அக்கினி நிரப்புவதாக, நிரப்புவதாக. செப்பனிடப்பட்ட இருதயத்தின் மேல, செப்பனிடப்பட்ட இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். ஜீவ பலியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐயா, அந்த மாலை வேளையில உங்க வார்த்தையை கேட்ட கர்த்தர் என்னோட கூட பேசினார். எனக்கு தேவனுடைய அபிஷேகம் வேணும், தேவனுடைய அக்கினி என் மேல இறங்கணும் அப்படின்னு விரும்புகிறவர் யாரா இருந்தா தயவு செய்து முன்னாடி வாருங்கள், முன்பாக ஓடி வாருங்கள், முன்பாக சீக்கிரம் வாங்க. கர்த்தரின் அபிஷேகம் வேணும், கர்த்தருடைய அக்கினி என் மேல இறங்கணும் அப்படின்னு சொல்லி யாரா விரும்பினா தயவு செய்து முன்பாக வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்கி வர வாங்க, வாங்க, தயவு செய்து முன்பாக வாங்க, முன்பாக வாருங்கள், முன்பாக வாருங்கள், முன்பாக வாருங்கள். கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முன்பாக வாருங்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முன்பாக வாருங்கள். தேவனுடைய அக்கினி இறங்கி வருவதாக. தேவ அக்கினி வாங்க, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர். ஆண்டவருடைய வல்லமை வேணும், முன்னாடி வாங்க. ஆண்டவருடைய வல்லமை என் மேல இறங்கணும் அப்படின்னா முன்னாடி வாங்க. இல்லைன்னா கர்த்தரை அபிஷேகிக்கவே மாட்டார். தேவ வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வாங்க, வாங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முன்பாக வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார், கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஓ ஹல்லேலூயா. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்தார்னா இடம் அதிரும், உங்கள் இருதயம் அதிரும். ஹல்லேலூயா. ரிபாலாபா ஷாபா. வாஞ்சை உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்ப போகிறார், தம்முடைய அக்கினியினாலே கர்த்தர் நிரப்ப போகிறார். அக்கினியினாலே பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன், அக்கினியினாலே பதில் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். யாரெல்லாம் வாஞ்சையா கேட்கிறேன் அவங்களை நிரப்ப போகிறார். ஒருவேளை நீங்க வரதுக்கு வெட்கப்படலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. இருக்க இடத்துல கேளுங்க, இருக்க இடத்துலயே வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க. ஆண்டவரே என் இருதயம் செப்பனிடப்படுவதாக, தகர்க்கப்பட்ட பலிபீடமாக என்னுடைய இருதயம் இப்போதே செப்பனிடப்படுவதாக, எனக்குள்ள ஒரு மனம் வருவதாக, ஒற்றுமை வருவதாக, ஒரே உணர்வு, ஒரே சிந்தை உண்டாவதாக. ஆவியானவர் இறங்கி வருவதற்கு என்னுடைய பாவங்கள் தடையா இருக்க கூடாது ஆண்டவரே. ஓ நன்றி, 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 நன்றி.
எலியாவின் தேவனே. Hallelujah, praise the Lord. Hallelujah, thank you. கண்களை மூடி ஆவியான தொடுதலை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆவியான தொடுதலை உணருங்கள். ஆவியான தொடுதலை உணருங்கள். ஆவியான தொடுதலை உணருங்கள். ஆவியான தொடுதலை உணருங்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்துல வந்திருக்கிறார். பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்படுவதாக. பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்படுவதாக. பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்படுவதாக. பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்படுவதாக. பலிபீடத்திலிருந்து அக்கினி ஃபயர் ஃபயர் ஃபயர். ஜனங்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய அக்கினி இறங்கட்டும். பரிசுத்தமாக்கக்கூடிய அக்கினி இறங்குவதாக. சாத்தானை மேற்கொள்ளத்தக்க ஒரு அக்கினி சபைக்குள்ள இறங்கி வரட்டும். ரதர சிகதர பகபா பாபா பாபா ஓரபா சதரபா ர ரியந்தர திகரோ ரியந்தர பலபா கபா பாபா பாபா பாபா. தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக. எல்லா அசுத்தாவின் கட்டுகள் முறிக்கப்படுவதாக. மாந்திரிக கட்டுகள் பில்லி சுனி ஆவிகள் வெளியேறுவதாக. குடும்பங்களை அழைக்க இருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவதாக. சுட்டரிக்கப்படுவதாக. ஓராதா சிகதர புகரபா சந்தல பௌரபா கபா லபா லபா ரிபா லபா லபா ரிமா லபா துரபா சதர பகபா லபா 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 ரோ ரிபா லபா கரா சிகதரி யந்தர பகரே ரிமா லபா துரபி கரபா ரியந்தர திக்கபோ. ஹalleluya 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 ஹalleluya. பூமி மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறார். Oh Jesus, hallelujah, praise. இறங்கிடும் நேரமே. Thank you Holy Spirit, thank you Lord. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. எலியாவின் தேவனே இறங்கும் ஒரு நேரம், இறங்கும் நேரம். எலியாவின் தேவனுடைய வல்லமை நமக்கு இறங்கி வருகிற ஒரு நேரம். ஹalleluya. Oh Jesus, Jesus, hallelujah. கண்ணை திறக்காதீங்க பிரதர். கண்ணை மூடுங்க சிஸ்டர். கண்ணை மூடுங்க. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத. கண்ணை மூடு. பயபக்தியோடு கூட தேவ வல்லமையை உணருங்க. தேவ அபிஷேகத்தை உணருங்க. அக்கினி. ஹalleluya. உன் கண்கள் மேல அக்கினி, உன் தலை மேல அக்கினி, உன் கையில அக்கினி, உன் சரீரத்தில் ஒவ்வொரு அவயவத்திலும் ஆண்டோட அக்கினி இறங்குவதா. அக்கினி இறங்கி எல்லா கொழுப்புகளையும் தகனித்தது போல இப்பொழுது தகனிப்பதாக. அசுத்தாவி வெளியேறட்டும். அசுத்தாவி வெளியேறுவதாக. தேவனுடைய அக்கினி குறிப்பாக அசுத்தாவி நிற்க முடியாது. பேய்கள் நிற்க முடியாது. பிசாசின் வல்லமைகள் நிற்க முடியாது. எல்லா சத்துருவின் திட்டங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஜெயம் உண்டாவதாக. வெற்றி உண்டாவதாக. ஆசீர்வாதம் உண்டாவதாக. நன்மைகள் உண்டாவதாக. ஹalleluya. அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். ஷபா கபா ரபா கபா பிகதச சந்தர பக்கரபா ரிபலபலபலப சந்தரபலபலப நக்கரபோ சந்தர பௌரப தெக்கரபோ பியந்தர சங்கரபோ பிகபோ ரிபலபலபலபலோ. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டினவர் உற்சாகமாய் நல்ல கையை தட்டி பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வரும்படியா தேவனுடைய அக்கினி ஃபயர் ஒவ்வொரு வேளை ஆண்டோட அக்கினி இறங்கி வருவதாக. தேவனுடைய விருப்பம் நிறைவேறுவதாக. சபை அக்கினினாலே நிரப்பப்படுவதாக. எல்லா கிரியும் சுட்டரிப்பதாக. ரிகாதாவா சிக்காபா லவரபா பாபா
ரந்தலதர விகரதர திரத ரிகோட்டதொட விகோடதத தததத ஓ ரந்தலதர மதன பதிபதபகோ ரியக்க சிக்கதர மக்கதே ரியப்பலதுரு விரவலவை கபௌரிய வசிக்கரோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஒருவேளை பலவீனமா நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்களா. இந்த பலன் எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தரை பலப்படுத்துகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் வல்லமை. கர்த்தர் இந்த அபிஷேகத்தை இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாரா.